ஆன்லைன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இந்த URL ஷார்ட்டனிங் மெத்தட் அல்லது லிங்க் ஷார்ட்டனிங் மெத்தடை குறித்து தான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு பல விஷயங்களை கூற போகிறேன். இந்த மெத்தட் எதற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மெத்தடில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வெரி பேசிக்காக உள்ளே வர்றவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக லிங்க் ஷார்ட்டனர் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கூகுளுக்கு போனீங்க அப்படின்னா அதில் லிங்க் ஷார்ட்டனர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏகப்பட்ட லிங்க் ஷார்ட்டனர்ஸ் டூல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தான லிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிங்க்கை சின்னமாக மாற்றக்கூடிய, சின்ன லிங்க்காக மாற்றக்கூடிய ஒரு டூல் தான் பார்த்திங்கன்னா இந்த லிங்க் ஷார்ட்டனர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க்கை எடுத்துக்கலாம். இப்போது இந்த லிங்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூகுளுக்கு போயிட்டு லிங்க் ஷார்ட்டனர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் இப்போது இந்த லிங்க்கை இங்கே கொடுக்கணும். கொடுத்தது ஷார்ட்டன் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், எனக்கு இது ஷார்ட்டன் ஆகி ஒரு சின்ன லிங்க்கு எனக்கு கிடச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போது ட்விட்டர் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா இத்தனை டெக்ஸ்ட்டு தான் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப பெரிய லிங்க்குகளை எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. அதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லிங்க் ஷார்ட்டனரை யூஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இதை யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரீடைரக்ட் ஆகி அந்த எந்த பேஜை நான் ஷார்ட்டன் பண்ணணும் அந்த பேஜுக்கு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்பஸுக்காக தான் பார்த்திங்கன்னா லிங்க் ஷார்ட்டனர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலையே எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை சேர்த்தாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பெய்டு லிங்க் ஷார்ட்டனர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கை ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். ஷார்ட்டன் பண்ண லிங்க்கை, அந்த லிங்க்கை நீங்கள் யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதன் மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டும்போது என்னுடைய வெப்சைட் லிங்க்கை தான் ஷார்ட்டன் பண்ணேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்டன் இந்த பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வெப்சைட் தேவையா, நான் இது மாதிரி என்னுடைய இணையதளம் என்னுடைய வீடியோ லிங்க்கை மட்டும்தான் இந்த மாதிரி ஷார்ட்டன் பண்ணி ஷேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பேசிக் கேள்வி எழலாம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கூட என்னுடைய வெப்சைட் லிங்க்கை எடுத்து ஷார்ட்டன் பண்ணி ஷேர் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் எந்த ப்ரொவைடரில் போயிட்டு நீங்கள் எந்த லிங்க்கை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து ஷார்ட்டன் பண்ணி ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை யார் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அங்கே உள்ள டேஷ்போர்டில் வேல்யூஸ் ட்ராக் ஆகி உங்களுக்கு அதன் மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். அந்த டெமோவின் மூலமாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ சாதாரண லிங்க் ஷார்ட்டனர் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள், லாங் யூஆர்எல்லை நம்ம ஷார்ட்டன் பண்ணோம். அந்த ஷார்ட் யூஆர்எல்லை யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக டெஸ்டினேஷன் பேஜுக்கு போனோம். இப்படி தான் பேசிக்காக ஒர்க் ஆச்சு. பட் இந்த பெய்டு லிங்க் ஷார்ட்டனர் டூலில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் லாங் யூஆர்எல்லை ஷார்ட்டன் பண்ணுவீங்க. அந்த ஷார்ட் யூஆர்எல்லை யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக டெஸ்டினேஷன் பேஜுக்கு போகாது. இடையில எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜுக்கு போகும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜில் இருந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா
பர்டிகுலர் ஆக்ஷனை செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா தான் அவங்களால டெஸ்டினேஷன் பேஜை வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் டெலிகிராம் உள்ளிட்ட பல தளங்களில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை இதுக்கு டவுன்லோடு பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது டேரெக்டாக டவுன்லோடு லிங்க்குக்கு போகாது. அப்படி போகாமல் அது வேறு ஒரு இடத்துக்கு போகும். அங்கே ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டவுன்லோடு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டவுன்லோடு லிங்க்கே வந்து ஜென்ரேட் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெய்டு லிங்க் ஷார்ட்டனர் மூலமாக க்ரியேட் பண்ணது தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ப்ரொவைடரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரொவைடரில் நம்ம ஒரு ஷார்ட்டன் யூஆர்எல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். டார்கெட் பேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு தான். இப்போ பாருங்கள், நான் என்னுடைய இந்த யூஆர்எலை எடுத்து ஷார்ட்டன் பண்ண யூஆர்எலை எடுத்து இப்போது இந்த பேஜில் வந்து போடுறேன். இப்போ பாருங்கள், நேராக வந்து என்னுடைய அந்த டார்கெட் பேஜுக்கு வந்து போகாமல் இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜுக்கு வந்து போகிறத நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரீ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரீ ஆக்சஸை கொடுக்குறேன் அப்படின்னா இதற்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகி இந்த என்னுடைய பேஜுக்கு வந்து டார்கெட் பேஜுக்கு போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் இல்லையா, இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒன்லி வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதோட மட்டும் இருக்காது. சில சமயங்களில் நீங்கள் ஒரு ஆடானை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குரோமில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஆக்ஷன்ஸை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம பெய்டு லிங்க் ஷார்ட்டனர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத இங்கே தெளிவாக வந்து பார்த்துட்டோம். சரி, இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கலாம், நான் எந்த வெப்சைட்டில் வந்து போய் சேர்றது? ஏன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு பெய்டு லிங்க் ஷார்ட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெய்டு லிங்க் ஷார்ட்டனர் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் தான் வந்து சேர்ந்தால் நல்லது. அப்படின்னா அந்த நல்லதை நான் எப்படி வந்து தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருக்கலாம். ஸோ அதற்கு என்னுடைய ஃபஸ்ட்டு பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னைய கூட நம்ப வேண்டாம், உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு கேளுங்க, யாராவது இந்த லிங்க் ஷார்ட்டனிங் மெத்தடில் யாராவது பணம் வந்து ஏர்ன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க யாராவது ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த வெப்சைட் குறித்தின ஒரு ரிவ்யூவை வந்து கேளுங்க. அது நல்ல வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதில் வந்து சேர்ந்துக்கோங்க. அப்படி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 3 வெப்சைட்ஸ் வந்து இருக்குது, அதை தான் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூஸ் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இதில் சேருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் சேர போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய சில டேர்ம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா மினிமம் பே அவுட். இந்த மினிமம் பே அவுட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், $10 தான் வந்து இருக்குது. ஸோ $10 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பே அவுட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா $50 $100 வந்து மினிமம் பே அவுட் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வரைக்கும் வந்து இடையில நீங்கள் விட்டால் கூட உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேராது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ மினிமம் பே அவுட் வந்து $10 இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதை விட குறைச்சலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ் தான். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூட் ஆகிற மாதிரியான மெத்தட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு யூபிஐ இருந்துச்சுன்னா டபுள் ஓகே, இல்லைன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அதற்கடுத்து சிபிஎம் ப்ரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ URL அப்படிங்கிறது கீழே போயிருக்கோம். இப்போ இதில் போனீங்க அப்படின்னாவே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே பார்க்கலாம் நம்ம கண்ட்ரிக்கு சிபிஎம் ரேட் எவ்வளவு. சிபிஎம் ரேட் அப்படின்னா அதாவது 1000 கிளிக்ஸுக்கு, அதாவது 1000 டைம்ஸ் உங்களை நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ஷார்ட்டன் URL வந்து கிளிக் பண்ணி விசிட் பண்ணுறாங்க, ஆடை வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 டைமுக்கு எவ்வளவு ப்ரைஸ் வந்து அவங்க தர்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஎம் ப்ரைஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்லேயுமே
இந்த சிபிஎம் ப்ரைஸை வந்து தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு பப்ளிஷர் ரேட் அப்படிங்கிறதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெளிவாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். மினிமம் பே அவுட் வந்து $10. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து $1 75 அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் சிபிஎம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் $12 வந்து $15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் $10 வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கம்மியாக கொடுப்பாங்க, யூஎஸ்க்கு சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொவைடருக்குள்ள வந்து போகலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சைன்அப் வந்து கொடுங்க. சைன்அப் கொடுத்துட்டு இதற்கு ஒரே ஒரு இமெயில் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு, வேலிட் இமெயில் ஐடி மட்டும்தான் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப் வந்து பண்ணிடலாம். சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்லையுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா இண்டி URL க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லிங்க் வெர்டைஸ் அப்படிங்கிறதுல வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு வந்து சிமிலராக தான் மேக்ஸிமம் இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ புதுசாக ஒரு URL வந்து க்ரியேட் பண்ணணும் இண்டி URL அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே போயிட்டு நியூ ஷார்டன் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி URL போடுறதுக்கான இடம் வந்து உங்களுக்கு காட்டும். URL ஹியர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஷார்டன் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு URL ஷார்டன் ஆயிரும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ இதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ இதில் வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அதற்கடுத்து நீங்கள் அந்த பேஜுக்கே வந்து உங்களுடைய பேஜுக்கே வந்து போக முடியும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூவி ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோடு லிங்க் எடுத்து ஷார்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மூவியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஏர்னிங் வந்து பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். சரிங்க, ஃபைனலாக ஒரு கொஸ்டினுக்கு வந்து வந்தாச்சு. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்த லிங்க் ஷேரின் மூலமாக நான் எவ்வளவு தாங்க ஏர்ன் பண்ண முடியும்? ஏன்னா ஏர்னிங்காக தான் நிறைய பேர் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் இதில் இறங்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவையே வந்து நீங்கள் எடுக்க முடியும். என்னுடைய சஜஷன் படி நீங்கள் ஒரு சில டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க, ஒரு சில ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல பேமெண்ட் 10,000 20,000 வரைக்கும் கூட நீங்கள் ஒரு நல்ல ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் உங்களுடைய மைண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிங்க்கை பிறர் வந்து கிளிக் பண்ணணும். அதற்கு ஏதாவது ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். அப்போது அதற்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டை வந்து நம்ம தேடி பிடிக்கணும். அந்த கண்டென்ட்டை நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்டன் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளிக்கே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து 10 to 20,000 அப்படின்னு சொன்னது வந்து நல்ல ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ₹1,000 வந்து ஏர்ன் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ $10 வச்சுக்கிட்டோம்னாவே 750 to 850 தான் வந்து வரும். அதற்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 மெம்பர்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்துருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பட் நீங்கள் இதில் நிறைய மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல பேமெண்ட்டை வந்து பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த urltamil.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து ஒன்று இருக்குது. அவங்களும் வந்து இந்த URL ஷார்ட்டனிங் மெத்தடில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் தான். இவங்களுடைய ரீசெண்ட் டிரான்சாக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெறும் 179 இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து 2000 இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2000
2114 இந்த மாதிரி வந்து earn பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியும். பட் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ஈஸின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் அந்த மணியை வந்து earn பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க் ஷார்ட்டனிங் மெத்தட் மூலமாகவும் நல்ல ஒரு மணியை வந்து நீங்கள் earn பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இந்த லிங்க் ஷார்ட்டனிங் குறித்து நான் பல்வேறு தகவல்களை ஷேர் பண்ணது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோவில் இருக்க கண்டென்ட்டை அப்படியே வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வாசிச்சும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த லிங்க் ஷார்ட்டனிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரேன், உங்களுக்கு ஹெல்ப்பும் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.